அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக ராசியின் ராஜயோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து எழுதக்கூடிய தலைவிதி இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானமாகிய 10 இருந்து லாபஸ்தானமாகிய 11 மிகவும் வலுவாக நுழைகிறாருங்க. அப்படி நுழைவதோடு மட்டுமல்லாது அடுத்த ஒரு ஆண்டிற்கு லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். லாபஸ்தானத்தில் அமர்ந்து எழுதக்கூடிய குருவின் தலைவிதி என்பது நிச்சயமாக அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ராகு கேதுவும் குருவிற்கு ஆதரவாக மிக சிறப்பாக சஞ்சரிக்கின்றனர். ராகு 9லும் 3ல் கேதுவும் சஞ்சரிப்பது முன்னேற்றம் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. சனியால் மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு தருணமாக ஏப்ரல் மாதம் முதல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான பொன்னான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக சஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுபோன்றுதான் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கரையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார். இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட
துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவில் இந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள், குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் அவருடைய உச்ச வீடாக கடகராசி பார்க்கப்படுகிறது. எனவே லாபத்தில் அவர் நிறைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 3, 5, 7 ஆகிய இடங்களை குரு மிகவும் வலுவாக பார்ப்பது இந்த இடங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகுகின்றன. 3ஆம் இடமான வெற்றி குறித்தான தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 6, 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை கட்டுக்குள் வரும். 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் பலஸ்திரஸ்தானத்தை 9ஆம் பார்வையால் பார்க்கிறாருங்க. எனவே காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்வதற்கான பாக்கியமும் நிறைந்து கிடைக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. அஷ்டம சனியின் பாதிப்பு இருந்தாலும் இவை அனைத்தையும் விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாறுகிறது என்பதை குரு எழுதிய தலைவிதி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் உங்களுடைய முயற்சியும் கை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என எந்த நிகழ்வாக இருந்தாலும் மிக சிறப்பாக நடைபெற போகிறது. புதிய வாகனம், சொந்த வீடு, புதிய வஸ்திரங்கள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை முதலீடு, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்துமே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகவும் அற்புதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அனைத்தும் முற்றிலும் விலகுகிறது. இந்த தருணத்தில் எந்த விஷயத்தை செய்தாலும் அவை சிறப்பாக மாறுவதற்கான யோகம் குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. சனி இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவர் நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே எந்த விதமான சிக்கலையும் இனி ஏற்படுத்தி விட மாட்டார். உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களிடம் எடுபடியாக நடந்து கொண்ட உயர் அதிகாரிகள் அனைவருடைய நிலைமையிலும் மாற்றம் ஏற்பட போகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி மன அமைதி உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அதிகாரம் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட குரு லாபத்தில் அமர்ந்திருப்பதால்
இருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய தொழில் சார்ந்த பணிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்துமே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு துணிந்து இறங்கலாம். நல்லதொரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் குரு மிக வலுவாக லாபஸ்தானத்திற்கு மாறியிருப்பதால் உங்களுடைய புதிய தயாரிப்புகள் அனைத்தும் லாபம் நிறைந்தவையாக மாறும். அது மட்டுமல்லாது சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய முழு திறமையும் கடகராசிக்காரர்களுக்கு வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கிறது. எனவே இந்த சூட்சமத்தை உணர்ந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் குரு பெயர்ச்சி துவங்கிய உடனே வெற்றிக்கான செய்தியும் அதற்கான கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. இது மட்டுமல்லாது நினைத்ததை விட பல சாதனைகளை அரசியல் துறையில் புரிவதற்கான யோகம் உண்டு. கல்வியில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். தனியால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை கொடுக்குங்க. பல்வேறு வகையில் சந்தித்த சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த அதிர்ஷ்ட யோகம் கடகராசி பெற பெண்மணிகளுக்கு தான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் அலுவலக ரீதியான பணிகள் மகிழ்ச்சியாக மாறும். புதிய தொழில் துவங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிர்வாக பொறுப்பை ஏற்றால் அவற்றில் பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய பெயரில் சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பெயர்ச்சி துவங்கியது முதல் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பிரச்சனையை தீர்க்க உதவி செய்தால் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக நிரம்பி வழியும் என்பதில் சந்தேகமே இல்லை.